What happened, அத்தை? அத்தையா? என்ன இருந்தாலும் என் ராகவிதான். உறவெல்லாம் சொல்லி கொடுத்து அமிச்சிருக்கா பாரு. ராகவியா? அது யாரு? என்ன மறுபடியும் அம்மா கூட சண்டையா? ஓ மை காட், என்ன வேற ஒருத்தையா நினைச்சுதான் வர வச்சிருக்காங்களோ? That is right. இப்போ நம்ம என்ன பண்றது? உண்மையை சொல்லிடலாமா? ஐயோ கடவுளே, இவதான் அம்மா சொன்ன அந்த அமெரிக்காக்காரியா? அதான் ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கலாட்டா பண்ணிருக்கா. யார் இந்த பொண்ணு? இவளை முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே. ஆனா ரொம்ப வருஷம் பழகுன மாதிரியே இருக்கேன். எல்லாரும் என்ன வேற ஒருத்தையா நினைச்சிட்டு இருக்கிறப்போ நான் உண்மையை சொல்லி இவங்கெல்லாம் கோவப்பட்டுட்டாங்கன்னா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. பேசாம இதையே மெயின்டைன் பண்ணி செட்டில் ஆயிட வேண்டியதுதான். வெயிட் 1 நிமிட். சாரதா, ஆலங்கரிச்சு எடுத்துட்டு வாங்க. Why? That leg water. ஆலம் remove திருஷ்டி. I soothing you திருஷ்டி going. ஓஹோ. சொன்னது காதல வெள்ள. உங்ககிட்ட காசு போன நகையா கேட்டேன். ஒரு ஆள் இந்த கரெக்டா சொன்னேன். அது கூட இந்த வீட்ல பர்மிஷன் வாங்கி தான் செய்யணும். லிலி கம். வரேம்மா. டாக்டர். எஸ் மம்மி. நீ போய் ஆலங்கரிச்சு எடுத்துட்டு வா. அம்மா, ஆலம்னா என்னம்மா? எனக்கே தெரியாது, உனக்கு எப்படி தெரியும்? No problem, just leave it. No. First time coming inside home. So, no alam, no coming. Wait. என்னவா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வேலை ஆகணும்னா என் புள்ள சூர்யாவை கொஞ்சம் நல்லா தெரியும். அவனுக்கு நான் ஒரு பொண்ணை பார்த்தா இங்க ஆலங்கரைக்க ஒரு ஆள் இல்ல. சித்தி, நான் கரைச்சி கொண்டு வரேன் சித்தி. கோ. பத்மா, சொல்லுங்க சித்தப்பா. உங்க சித்தி வார்த்தையை எரிஞ்சே ஆளை கொள்ளுவாம்மா. அதனாலதான் அவகிட்ட பேசுறதே குறைச்சிட்டேன். உன் அழுகைக்கு காரணமானவளை மன்னிச்சு அவளுக்கே உதவி செய்யறேன்னா உனக்கு ரொம்ப பெரிய மனசுட. நீ நல்லா இருக்கணும், மனசார சொல்ற. என்னது இது? ஆலம்மா, அது எனக்கு தெரியுது. இதெல்லாம் நீ எதுக்கு செஞ்சிட்டு இருக்க? குடும்பத்தோட மூத்த மருமகளா நீ தானம்மா இதை செய்யணும். நீ செய்யல, அதான் இந்த குடும்பத்தோட மூத்த பொண்ணா நான் செய்யறேன். உன் சித்தப்பா உன் தலையை தடவி விட்ட உடனே அதுல உருகிட்டியோ? அவரு உன் தலையை ஏன் தடவி விட்டாருன்னு உனக்கு தெரியுமா? இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் உன் தலையில மிளகா அரைக்க போறாங்கங்கறத சிம்பாலிக்கா சொல்லிட்டு போறாரு. இங்க பாரு, என்ன தவிர இந்த குடும்பத்துல உன் மேல அக்கறைப்படுறவங்க ஒருத்தவங்க இருக்காங்களாடி? ஏமா இப்படி பேசுற? சூர்யா எனக்காக சென்னைக்கு போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட அவமானப்பட்டுட்டு வந்தானே, அது யாருக்காக? ஓ, அவன் உனக்கு மாப்பிள்ளை பார்க்க போனாங்கிறதுக்காக அவன் கட்டிக்க போற பொண்ணுக்கு நீ ஆழம் கரைக்கிற, அப்படிதானே? இங்க பாருடி, ஒண்ணு சொல் புத்தி இருக்கணும், இல்ல சுய புத்தியாவது இருக்கணும். இது ரெண்டுமே இல்லன்னு வெச்சுக்கோ, நீ கடைசி வரைக்கும் இப்படியே நிக்க வேண்டியதுதான். சித்தி, குடு. ப்ரோக்ராம் ஸ்மார்ட் சேஞ்ச். ஆரத்தி நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் திருஷ்டி. லிலி, நீ போயிட்டு உப்பு மிளகாய் எடுத்துட்டு வா.
ஆ? சரிம்மா. போ. ஐயோ, அத்தைய சமாளிக்கிறதை விட அவங்க இங்கிலீஷை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கேன். அம்மா, ஆ, இது புரியுது. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு எல்லாத்தையும் பார்த்து பொறாமையில பொங்குற கண்ணு, எல்லா கண்ணும் போக. துப்புமா, துப்பு துப்பு. ஆ, து. லில்லி, இத அடுப்புல போடு, சட சட சடன்னு சத்தம் வரணும். சரி. 1 minute. You see Padma? Sing song. ஓ, ரியலி? எனக்கு சாங்னா ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் சாங்ஸ். பத்மா, ஆரத்தி பாட்டு பாடு பாடு. சித்தி, எனக்கு ஆரத்தி பாட்டெல்லாம் தெரியாது சித்தி. ஆ, நிஜமாவா? தெரியாதா? ஆமா சித்தி. ஐயோ, வந்ததும் வராததுமா பாட்டுன்னு வார்த்தையை விட்டு நானே மாட்டிக்கிட்டேன் போல இருக்கு. ராஜு, உனக்கு தான் ஆரத்தி பாட்டு தெரியல, பாடு. கௌரி கல்யாணம் வைபோகமே, இப்போ நீங்க உள்ள வரல என்னாகும்னே தெரியாது. 1 minute. வா பத்மா, ஏத்து. மகாலட்சுமி, ஆதிலட்சுமி, ஆனினமே உன்னை வணங்குமே, சிங்கப்பெண்ணே, சிங்கப்பெண்ணே. என்னோட ஃபேவரட் சாங் அது. அப்படியா? நீ வலது கால் எடுத்து வச்சு, யூ ரைட் லெக் புட் இன்சைடு. அத்தை, எனக்கு தமிழ் நல்லா தெரியும் அத்தை. நீங்க தமிழ்லயே பேசலாம். அப்படியா? சரிம்மா, வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாமா. ராசாத்தி. என் மனசு ஏன் அனவசியமா பார்த்துருது? இழந்த ஒண்ணு அடைஞ்ச மாதிரி என் மனசு சந்தோஷப்படுது. சந்தோஷத்தோட சேர்ந்து சங்கடமும் வருதுமா. என்னையே அறியாம என் கண்ணு ஏன் கலங்கணும்? எப்படின்னு இருக்கீங்க? நிச்சயமா நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டாலும் அம்மாவாலையும் மற்றவங்களாலையும் என்னை மன்னிக்க முடியாதுல்லன்னு. எதுக்குமே கலங்காத அப்பா இப்படி போய் சேர்வாரா? நம்மளை தவிக்க விட்டு போவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு. எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய நான் தேர்ந்தெடுத்தது தப்பான எனக்கு புரியல. சுலபமா கடல் கடந்து வந்த என்னால உங்க ஞாபகத்தை கடந்து வர முடியலன்னு. என் மனசு முழுக்க நம்ம வீட்டை சுத்தியே இருக்கு. உங்களுக்கு மருமக பிறந்திருக்கான அம்மாவோட கண்ணு, அவங்களோட அதே சிரிப்புன்னு, அதுதானே எனக்கு நிம்மதியை கொடுக்குது. என் நினைப்ப நீங்க பத்திரமா வச்சிருக்கீங்களோ இல்ல கிழிச்சு எரிஞ்சிட்டீங்களோன்னு எனக்கு தெரியலன்னு. ஆனா உங்க எல்லாரையுமே நான் பத்திரமா என் உயிருக்குள்ள வச்சிருக்கேன்னு
இன்னொரு ஜென்மம்னு ஒன்று இருந்தா அந்த ஜென்மத்திலையும் நம்ம வீட்லயே நான் பிறந்து நான் பண்ண பாவத்தை எல்லாம் சரி பண்ணணும்னு. ஒருவேளை வந்திருக்கிற பொண்ணு நம்ம கல்யாணி மகளா இருப்பாளோ? கல்யாணியே அனுப்பி வச்சாளா இல்ல அவளே வந்தாளா? இத்தனை வருஷம் கழிச்சு ஏன் இங்க வந்திருக்கா? கல்யாணி மகளா இருந்தா இன்னொரு பொண்ணா ஏன் நடிக்கணும்? எது எப்படியோ இந்த பொண்ணால நம்ம குடும்பத்துல ஏதோ நடக்க போகுது. வெக்கப்படாதம்மா. இங்க உனக்கு எங்க உட்கார பிடிக்குதோ அங்க போய் உட்காரு. ஓகே. திஸ் இஸ் மை சன் சூர்யா. ஆ தெரியுமே. தெரியுமா? எப்படி? உன் சின்னத்த பையன் பேரு சூர்யான்னு என் அம்மா சொன்னாங்க. ஓ ஐ see. You no fear. யோசிக்காதன்னு சொன்னேன். ஓ நீங்க இருக்கலாம், போலாம், வரலாம், இந்த சோஃபால கூட உட்காரலாம். சரியா? இத உன் வீடு மாதிரியே நினைச்சுக்கோ. மாதிரியெல்லாம் இல்ல, இது ஏன் வீடுதான். என்ன சொன்ன? இப்பதானே சொன்னீங்க இது ஏன் வீடுதான்னு. அதுதான் நான் சொன்னேன். ஓ போமா, போய் சிட்டு போ. நீ எங்கடா கிளம்பிட்ட? கொஞ்ச நேரம் கம்பெனி கூட. நான் உங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரூட் சாலட் ரெடி பண்ணி கொண்டு வரேன். லில்லி கம் கம். சரிம்மா. சமந்தா 5 minutes. I inside, ஃப்ரூட் சாலட் அவுட் சைடு. நோ ப்ராப்ளம். உட்காரா. என் பையனை விட மருமக ஸ்பீடா இருக்கா. அண்ணி நான் உனக்கு கேட்கட்டுமா? கேளு. இப்போ இந்த நிமிஷம் அமெரிக்கால என்ன டைம்? சிம்பிளா சொல்லணும்னா இங்க டேனா அங்க நைட். கரெக்ட். அமெரிக்கா எப்பவுமே நமக்கு நேர் எதிராக தான் இருக்கும். செட்டே ஆகாது. எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா யுஎஸ்ல இப்போ 10:30 PM அண்ணி. ஐயோ நீங்க என்ன அண்ணின்னு சொல்லக்கூடாது. நீ சொன்ன. நான் சொல்லலாம், நீங்க சொல்லக்கூடாது. ஏன்? ஏன்னா நான் உங்க நாத்தனார், வயசும் கம்மி. ஓகே எஸ். ஐ அம் ஷாம். மே ஐ நோ யுவர் நேம்? லில்லி. லில்லி இல்ல, லீலாவதி. நோ அண்ணி, நீங்களாவது என்ன லில்லின்னு கூப்பிடுங்க அண்ணி ப்ளீஸ் அண்ணி. ஷூர், கண்டிப்பா நான் அப்படியே கூப்பிடுறேன். யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் சொல்லல அமெரிக்கா ஆப்போசிட்டா தான் இருக்கும்னு. எதிரெதிர் துருவம் இணையும் நினைச்சா அது கனவுதான். என்னமோ முறைப்படி பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி தாலி கட்டி உள்ள அழைக்கிற முதல்ல அவ ஆட்டம் போடுறா. இதுல நான் வேற ஆலங்கரைச்சி ஆரத்தி பாட்டு பாடி உள்ள அழைக்கலையா? தோட்டமே இன்னும் நிலைக்கலையா? இதுக்குள்ள தென்னம்புள்ள வைக்க பாக்குது இந்த பாப்பா. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி தனியா நின்னு புலம்பிட்டு இருக்க? இன்னைக்கு நேத்தா புலம்புறேன்.
இந்த வீட்ல என்னைக்கு கால் எடுத்து வச்சனோ அப்பல இருந்தே புலம்பிட்டு தானே இருக்கேன். இப்ப என்ன நடந்துச்சுன்னு இந்த குதிக்கிற நீ? குதிக்கிறேன். என்ன பாக்குறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த கொடுமையை நீங்களும் தானே பாத்துட்டு இருந்தீங்க. என்னமோ இந்த வீட்டு வாரிச வரவேற்கிற மாதிரி அப்படி ஃபில்மா காட்டுறாங்க. இந்த மாதிரி கொடுமை இந்த வீட்டை தவிர வேற எங்கேயுமே நடக்காது. நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க குழந்தையாதான் புத்தி கெட்டு போய் இப்படிலாம் பண்றானா? உங்க தம்பிக்கு எங்க போச்சு அறிவு? இப்ப நீ தான் புத்தி கெட்டு போய் பேசுற. எதுக்கு தேவையில்லாம இந்த பிரச்சனையில என் தம்பி இருக்கிற? அதான பார்த்தேன். உங்க தம்பிய ஒரு குறை சொல்லிட்டா கோபம் பொத்துக்கிட்டு வந்துருமே. என்னமோ உங்க தம்பிக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறீங்க. பத்மாவை ஆலம் கரைக்க சொன்னது யாரு? உங்க தம்பி தானே? அதுக்கு இப்ப என்ன? நீ என்னதான் சொல்ல வர? ஒன்னும் சொல்ல வரல. ஆலம் கரைக்கிறதுக்கு ஆளா பறந்துட்டு வந்த உங்க தம்பி நம்ம பத்மாவை பொண்ணு பார்க்க வந்தப்போ எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. அன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை பேசிருப்பாரா? ஓஹோ, அதுக்காக என் தம்பியை நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவ. அதை நான் பார்த்துட்டு கேட்டுட்டு சும்மா இருக்கணும், அப்படிதானே? ஐயா சாமி, உங்க தம்பியை பத்தி தெரியாம நான் பேசிட்டேன். உங்க தம்பி தங்க கம்பி. கேட்க கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அதுக்காவது கொஞ்சம் மனசாட்சியோட பதில் சொல்லுவீங்களா? பாரம்பரியமான இந்த வீட்டுக்குள்ள அதுவும் அத்தை இல்லாத சமயமா பார்த்து ஒரு வெளிநாட்டுக்காரிய கூட்டிட்டு வந்து இந்த வீட்ல கூத்தும் கும்மாளமா அடிக்கிறாளே உங்க குழந்தையா? இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தப்புன்னு தோணல? இதெல்லாம் தப்புதான், எனக்கும் தெரியும். என்ன பண்றது? தப்புன்னு தெரியுதுல, போய் தட்டி கேளுங்க. இங்க பார், எது யார் யார் பேசணுமோ அது அவங்க பேசினாதான் அந்த பிரச்சனைக்கு முடிவு வரும். இந்த பிரச்சனையை நீ நானும் பேசணும்னு வையே முடியாது, பெருசாதான் ஆகும், புரிஞ்சுக்கோ. அப்போ இந்த விஷயத்தை அப்படியே கண்டுக்காம விட சொல்றீங்களா? அம்மா வந்தா எல்லாம் பாத்துக்குவாங்க, அது வரைக்கும் நம்ம சும்மா இருந்தா போதும், சரியா? அத்தை எப்ப வருது? இந்த கதையெல்லாம் நான் எப்ப சொல்றது? என்னாலலாம் அவ்வளவு நேரம்லாம் பொறுத்துக்க முடியாது. நான் இப்பவே அத்தை கிட்ட பேசாதான் என் மனசு திருப்தி ஆகும். ராஜே, போன் எங்க போய் தொலைஞ்சது? இங்க இருக்கு. ச்சே, இந்த கிழவி வேற சமயத்துக்கு போன் எடுக்காது. ஆரத்தி அடி எடுக்கிறீங்க? ஆரத்தி? அதுவும் ஏன் பொண்ணு கையாலேயே ஆரத்தி எடுக்க சொல்றீங்க? என்ன வேற எடுக்க சொல்றியா? எவ்வளவுக்கோ? எனக்கு அப்படியே கோவமா வருது. எதையாவது தூக்கி உடைக்கலாம் போல இருக்கு. ராஜி, டென்ஷன் ஆகாத, நீ பதட்டப்படாத. அந்த கிழவிய பதட்டமாக்கி வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காளே அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள சொல்லணும். ஐயோ, நான் என்ன பண்றது? அண்ணி, உங்க Dress செம்ம சூப்பரா இருக்கீங்க. இஸ் இட்? தேங்க் யூ. எனக்கு கூட உங்கள மாதிரியே ஜீன்ஸ், டி-ஷர்ட், ஸ்கர்ட்னு போட்டுக்க ரொம்ப ஆசை. லீலாவதி, மத்தவங்க மாதிரி வெக்கமே இல்லாம ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைக்காத. நம்மளோடது தமிழ் பாரம்பரியம், அதை மறக்க கூடாது. அமெரிக்கால இருந்து வர்றவங்களுக்கு நம்ம கல்ச்சர் தெரியாது, உனக்குமா தெரியாது? அண்ணா, அண்ணியும் நாத்தனாரும் ஏதோ பேசிட்டு இருக்கோம், உனக்கு என்ன? உன் வேலையை பாரு. அதான் லில்லி, யூ ஆர் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். பட் என் அம்மா உன்னை பத்தி மட்டும் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. அம்மா கிளம்பினப்போ நீ பொறுக்கல, அதனாலதான் சொல்லலன்னு நினைக்கிறேன். ஐ மீன், நீ உன் அண்ணன் பிறந்து ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்தல்ல? ஆமா, அதுதான் சொன்னேன். அதெல்லாம் சரியா? நீங்க அமெரிக்கால இருந்து தானே வரீங்க? ஆமா. இவ்ளோ அழகா தமிழ் பேசுறீங்களே, எப்படி? அதுக்கு என் ஃப்ரெண்டு கணபதிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆல்ரெடி டிக்கெட் புக் ஆயிடுச்சு போலே. You know one thing? கணபதியோட அப்பா ரொம்ப பெரிய பிசினஸ் மேன். யூஎஸ்ல ஒரு பெரிய பெருமாள் கோவில கட்டியிருக்காரு. ஆனா அவ்வளோ பணம் இருந்தோம் அவருக்கு கொஞ்சம் கூட ஹெட் வெயிட்டே கிடையாது.
சில பேர் இருக்காங்க, எப்ப பாரு முகர கட்டி உருன்னு வச்சுக்கிட்டு அப்பாவி பொண்ண மிரட்டுவாங்க. பட் கணபதி அப்படி கிடையாது. நானும் அவனும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னாதான் நாங்க காலேஜ் போவோம். அவன் எனக்கு தமிழ் சொல்லி தருவான், நான் அவனுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி தருவேன். அன்னைக்கு ஏற்கனவே கணபதின்ற பையனோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அப்புறம் எப்படி நம்ம அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பாங்க? இருந்தாலும் நாம ஒரு வார்த்தை கேட்போமே. ஏனே அந்த கணபதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? வாட்? கணபதிக்கு கல்யாணமா? குட் ஜோக். என்ன சொன்ன? கணபதிக்கு ஏன் கணபதி ஆம்பளை தானே? ஏன் கல்யாணம் நடக்கல? அதுக்கே இப்படி ஒரு பேய் சிரிப்பு. இந்த பொறாம தான் எனக்கு வேணும் சூர்யா மாமா. எக்ஸ்கியூஸ் மீ, நான் என் ஃப்ரெண்ட் கணபதி பத்தி பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏன் பொறாம? நீ உன் ஃப்ரெண்டை பத்தி பேசுறப்போ எனக்கே பொறாம வருது. நான் என்ன பைத்தியமா? ஐயோ அத்தை, நீங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நம்ம வீட்டு கௌரவம் வீட்டை விட்டு வெளியில போயிடும் போல இருக்கு அத்தை. என்ன உளர்ற? நேர விஷயத்துக்கு வா. நான் உளர்னாலும் பரவாயில்ல அத்தை. நம்ம வீட்ல நடக்கிற கூத்த நம்ம வீட்டு வேலைக்காரங்க வெளியில போய் உளறிடுவாங்களோன்னு தான் வேதனையா இருக்கு. அப்படி அங்க என்னதான் நடந்தது? சொல்லி தொலைக்க மாட்டேங்கிறியே. முதல்ல என்னன்னு சொல்லு. யாரோ நம்ம ஜெயந்தியோட ஃப்ரெண்டோட பொண்ணா. பாக்குறதுக்கு என்னவோ பால்கோவா மாதிரி தான் இருக்கா. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத இந்த மாடர்ன் ட்ரெஸ் போட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காத்த. இதுக்குதான் இந்த புலம்புனியா? அவ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா நமக்கு என்ன? அவ யார பார்க்க வந்தாலும் அவங்கள பார்த்துட்டு கிளம்ப போறா. அவ என்னமோ நம்ம வீட்லயே குடும்பம் நடத்த போற மாதிரி. நீ என்ன பேசிட்டு இருக்க? உண்மையாவே அந்த பவுடர் டப்பா நம்ம வீட்டுக்கு குடும்பம் நடத்த தான் வர போறாளாம். என்ன? நம்ம வீட்ல குடும்பம் நடத்த போறாளா? என்ன பேசுற நீ? அத்தை, அந்த பொண்ணதான் நம்ம சூர்யா கல்யாணம் பண்ணிக்க போறானா.